தான் யுவன் என்ன எல்லாரும் பாசக்கார நண்பர்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. இது என்னோடய தேர்ட் ப்ராஜெக்ட் கீரிப்புள்ள. இதை வந்து எங்கள் அப்பா ஃபிரோஸ்கான் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் வந்து முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு. இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து திஷா பண்ணுறாங்க. அவங்கள எல்லோரும் நீங்கள் தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜெஃப்ரி. படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஆக்ஷன், லவ், எமோஷன்ஸ் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கும் இந்த படத்துக்குள்ளே. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கண்டிப்பாக தேட்டர்ஸ்க்கு வந்தோடனே நீங்களாம் நல்ல வரவேற்பு கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. Today here I'm shooting for a movie called Kiripullai. We are shooting a very beautiful song which is really close to my heart because it's in the movie, it's about me. So I'm enjoying doing the song. Anwar sir is directing, Anwar sir is choreographing the song. Firoz sir is directing the movie. Yuvan is acting opposite me. I'm acting opposite him. He's the hero of the movie. He's a really nice person and it's been nice working with him because he's been really cooperative to me. ஏஞ்சல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கீரிப்புள்ள டைரக்டர் ஃபெரோஸ்கான் இந்த படத்தோட டைரக்டர் கம் ப்ரொடியூசருங்க. அவருடைய சன் யுவன் இந்த படத்தில் ஹீரோ பண்ணுறாரு. அவருக்கு இந்த படம் 3வது படம். புது மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு 5 சாங் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. ஒரு 5 டேஸாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு 2 நாள் சாங் பண்ணோம். அப்புறம் ஒரு 2 டேஸ் வந்து ஃபைட் போயிட்டு இருந்தது. இப்போ 5வது நாள் வந்து இங்கே வந்து ஒரு மெலோடி சாங் போயிட்டுருக்கு. இந்த படத்தை ஒரு 45 டேஸில் ஷூட் பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணி ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஹீரோயின் வந்து பாவனி க்ரூஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அந்த படம் கமர்ஷியலாக சப்ஜெக்ட் பண்ணி படம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிரோஸ்கான் பேசுகிறேன். கீரிப்புள்ள இந்த படத்துடைய டைரக்டர்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஷெடியூலில் இருக்கோம். ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோடைய சாங் லிரிக் ரைட்டர் தென்றல் செந்திலன் ருக்ஸினா. ஆக்ஷன் வந்து தவசி ராஜா சார் தான் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு படம். 2012 ரிலீஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ வெரி மச். என் பேர் வந்து அன்வர். ஐம் டான்ஸ் கொரியோகிராஃபர். இங்கே நாங்கள் வந்து கீரிப்புள்ள படத்துடைய ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஏஞ்சல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு. இதில் டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் ஃபெரோஸ் கான், கேமராமேன் வந்து மிஸ்டர் மோகன் சார். ஃபெரோஸ் கான் சாருடைய சன் தான் படத்துடைய ஹீரோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்ல டீம் யூனிட்டியோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது ஷூட்டிங். எனக்கும் இந்த டீமில் ஒரு பாட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் நான் 2 சாங் பண்ணுறேன். இந்த சாங் ஒன்று, அது ஒன்று. படத்தோட சாங்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு.
இன்னைக்கு சாங் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clockலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நைட் 9 o'clock வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க்கும் இந்த ஹோல் யூனிட்டோட ஹார்ட் ஒர்க்கும் ஒரு நல்ல இது கிடைச்சி, ரெஸ்பான்ஸ் கிடைச்சி படம் ரொம்ப ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த டீமுக்கும் எனக்கு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் தென்றல் செந்தில்குமார், பாடலாசிரியர். இந்த படம் பேர் வந்து கீரிப்பிள்ளை. டைரக்ஷன் வந்து ஃபெரோஸ்கான் சார். நடிச்சிருக்கிற ஹீரோ யுவன். சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிற ஒரு வளரும் இளம் கதாநாயகன். அதேமாதிரி மியூசிக் ஜெஃப்ரி, அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 2 பாட்டு ஷூட்டிங் ஆகிருக்கு, 2மே நல்லா வந்துட்டுருக்கு. கதைக்களம் அருமையான கதைக்களம். அதாவது வித்தியாசமான ஒரு அமைப்பாக இந்த கதை அமைங்கிறது நினைக்கிறோம். அதேமாதிரி நடந்துகிட்ருக்க ஸ்டெண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டையை கிளப்புற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் அழகாக உருவாகி வந்துட்டுருக்கு. இந்த படம் வெளியே வரும்போது எல்லோரும் பார்த்து இதற்கான மேலான ஆதரவை கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறேன். தென்றல் செந்தில், வணக்கம். வணக்கம். நான் உங்கள் ஃபைட் மாஸ்டர் தவசிராஜ் பேசுகிறேன். ஏஞ்சல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் கீரிப்புள்ள இந்த படத்துடைய பேர். டைட்டிலே ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த கதையும் ஒரு வித்தியாசமான கதை. இந்த காலகட்டத்துக்கு இந்த கரண்ட்டில் இப்போ என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஆக்ஷன், ஹியூமர், சென்டிமெண்ட் எல்லாமே மிக்சடான ஒரு கதை. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். இந்த டைரக்டர் பற்றி சொல்லணும், பிரவேஷ்கான் சார். என்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஸோ அவ்வளோ அழகான ஒரு கதை சொல்கிறாரு. அந்தளவுக்கு கதை சொல்கிற ஒரு நாலேஜ். இந்த கதையை கேட்கும் போதே ஒரு படம் பண்ண அந்த அவருடைய எல்லாமே அவர் டேலண்ட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ அழகான ஒரு கதை சொன்னார். ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல டைரக்டரு நம்மளுக்கு கிடைக்க போகிறான்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும், யுவன் சார். ஒரு இளமையான சின்ன பையன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சேசிங் எடுத்தோம். அதில் வந்து லைவாக வந்து அவர் ரொம்ப ஒரிஜினலாக எல்லா ஷாட்டுமே ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. எனக்கு 2 பே போட வேணாம் மாஸ்டர், எல்லா ஷாட்டுமே நான் ஒரிஜினலாக பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அது சொன்ன மாதிரியே எனக்கு எல்லா ஷாட்டுமே ஒரு ஒரிஜினலாக பண்ணி கொடுத்தாரு. கீழே உருள்றது, பெறல்றது, அந்த போட்டில் ஓடுறது எல்லா ஷாட்டுமே எனக்கு ஒரிஜினலாக பண்ணார். அதே போல் ஹீரோயினையும் அந்தளவுக்கு அவங்க கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு ஹீரோ கிடைக்கிறார் நம்மளுக்கு. 2012 ஒரு நல்ல ஹீரோவும் வருவார் நம்மளுக்கு. ஸோ இந்த தமிழ் முடிச்சு ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஹீரோ, நல்ல டைரக்டர் கிடைப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துடைய கேமராமேன் சொல்லுண்டான்னா நல்ல கேமராமேன். எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துலையும் நான் கேமரா வைக்க சொன்ன அந்த இடத்துல எனக்கு கேமரா வச்சு எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்த ஒரு நல்ல கேமராமேன் மோகன் சார். இந்த படத்துடைய எல்லா டெக்னீஷியனுமே ஒரு நல்ல டெக்னீஷியன் அமைஞ்சிருக்கிறோம். இந்த டைரக்டருடைய நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த படமும் ஒரு நல்லபடியாக வெற்றி படமாக அமையணும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டைரக்டர் சார், ப்ரொடியூசர் அவர்களுக்கும், ரிஷிராஜ் சார், இந்த மேனேஜர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எழுத்தாளர் சுப்ரஜா பேசுகிறேன். இந்த கீரிப்பிள்ளை படம் வந்து ஒரு மிக வித்தியாசமான திரைக்கதையிலையும் வசனத்திலையும் அமைச்சிருக்கோம். இந்த படத்துக்கு திரைக்கதையும் வசனமும் பண்ணியிருக்கேன். கதையை வந்து நானும் இயக்குனர் ஃபிரோஸ்கானும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது மிகவும் வித்தியாசமான ஒரு திரைக்கதை, ஒரு திரைப்படம். இது தமிழ் ரசிகர்களுக்கும் மட்டுமல்ல, மற்ற மொழி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பது என்னுடைய கருத்து.